நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் சதி ரொம்ப மோசமான ஒரு பழக்கமாக இருந்தது. இறந்த பெண்களோட இறந்த ஆண்களோட அந்த பெண்களை அதே சிதையிலே போட்டு வேக வைக்கிறது. அந்த பெண்ணு விரும்பலைனாலும் பிடிச்சி தள்ளி விடுறது. அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததை ஒரு ஆங்கிலேயர், ஒரு ஐரோப்பியர் தான் பார்த்த நிகழ்வை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுனதை அப்படியே தமிழ் படுத்தி இப்போ கொடுத்துருக்குறாப்புல. அதை பாருங்கள். அப்படியே நான் படிக்கிறேன். எந்த அளவு ஒரு கொடுமையான சூழலில் நாமெல்லாம் பண்டைய கலாச்சாரம் இருந்திருக்குது, பண்டைய தமிழ் கலாச்சாரம் எப்படி இருந்திருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் தஞ்சாவூரில் தான் நடைபெற்றது. உடன்கட்டை ஏற்றுதல் நேரில் பார்த்த அனுபவத்தை எழுதி வைத்துள்ள ஐரோப்பியர். இது 1798 எழுதப்பட்டது. அவர் பெயர் டொனால்டு கேம்பெல். அது சொல்கிறாரு, பெண் ஒருத்தி இறந்து போன தன் கணவனோடு சேர்த்து எரிக்கப்பட வந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்றேன். இந்த வேதனை தரும் கொடிய சம்பவத்தை நிகழ்த்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தஞ்சாவூர், எங்கள் ஊர் தான். கோட்டையிலிருந்து ஒரு மைல் வடக்கே உள்ள காவிரி ஆற்றங்கரை அந்த பெண்ணுக்கு 16 வயதிற்கு மேல் உள்ளே தான் இருக்கும். ஏன்னா சிறு வயசுலேயே அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா. வெள்ளை சேலை கட்டியிருந்தாள். தலையிலும் கழுத்தை சுற்றிலும் வெள்ளை நிற மல்லிகை பூ சூடியிருந்தாள். அவளை சுற்றி 20 பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து 20 அடி தள்ளி ஒரு சில பிராமணர்கள் விறகு கட்டைகளால் 8 அடி நீளத்தில் 4 அடி அகலத்தில் சிதை தயாரித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ பெரிய புனிதமான பணியை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த உடலை உயிரோடு எரிக்கிறதுக்கு சிதையை தயாரித்துக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து. இந்த ஒரு ஐரோப்பியன் பார்த்து எழுதுகிறாப்புல. முதலில் 3 அடி உயரத்திற்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள். உள்ளே சிறிய மரத்துண்டுகளால் நிரப்பினார்கள். பக்கத்தில் மூங்கில் கழிகளின் மேல் கிடத்தப்பட்டிருந்த இறந்தவருக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். இறந்தவரின் உடம்பை சுற்றி 4 பிராமணர்கள் முதல் முறை சூரியனுக்கு எதிர் திசையாகவும் அடுத்த 3 முறை சூரிய ஒளி வீசும் திசையிலுமா சுற்றி வந்தார்கள். அது கவனிச்சிங்களா? வயசு கவனிச்சிங்களா? இறந்து போனவருக்கு 60 வயதுக்கு மேலே இருக்குமா. அந்த பெண்ணுக்கு 16-17 வயசு தான். எந்த அளவு வித்தியாசம் பாருங்கள். இப்போது அவர்கள் தங்களுடைய நீண்ட தலைமுடியை அவிழ்த்து விட்டு கொண்டும் உடனே மீண்டும் முடிந்து கொண்டும் ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார்கள். மற்றவர்கள் மந்திரம் சொல்லிக்கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்து கொண்டிருந்தார்கள். வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் கையில் இருந்த ஓலைச்சுவடியில் உள்ளதை வாசித்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் மந்திரம் சொல்லிக்கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்து கொண்டிருந்தார்கள். வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் கையில் இருந்த ஓலைச்சுவடியில் உள்ளதை வாசித்து கொண்டிருந்தார். அந்த சூழலின் அழுத்தமும் சோகமும் தாங்க முடியாமல் அருகில் இருந்தவுடன் இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் என்று கேட்டேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலாகும் என்று சொல்லவே நான் கோட்டையை நோக்கி திரும்பினேன். அது தஞ்சாவூர் கோட்டையை நோக்கி போகிறார் இவர். 500 கஜ தூரம் நான் சென்றிருக்கும் பொழுது ஒருவர் என் பின்னாலேயே திரும்பி வருமாறு அழைத்தார். சடங்கு உடனே நடத்தப்பட இருப்பதாக சொன்னார். நான் சென்றபோது அந்த பெண்ணை மற்ற பெண்கள் அழைத்து சென்று ஆற்றில் குளிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவள் நெற்றியில் செந்நிறத்தில் 6 பென்ஸ் காசு அளவுக்கு பொட்டு வைத்தார்கள். பிறகு ஈரமண் போன்று எனக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை பிசைந்து அவள் நெற்றியில் தடவினார்கள். பிறகு அந்த பெண் சிதைக்கு அழைத்து வரப்பட்டு அவள் சிதையை சுற்றி 3 தடவை நடந்தாள். சிதையில் அவள் கணவன் உடல் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே அவனோட கணவனை சிதையில் ஏற்றி வச்சுட்டாங்க. இவள் யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே அதில் ஏறி தன் கணவன் உடல் அருகில் அமர்ந்தாள். பிறகு தான் அணிந்திருந்த நகைகளின் திருகுகளை திருகி கழற்றி அந்த ஆபரணங்களை கையில் எடுத்து மீண்டும் அந்த திருகுகளை பொருத்தி பக்கத்தில் நின்ற பெண்களிடம் ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தாள். எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா. வாழ வேண்டிய அந்த 16 வயசு 17 வயசு பொண்ணு தான் போட்டிருந்த ஆபரணங்கள்லாம் கழட்டி அந்த பெண்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாப்புல, சொந்தக்காரங்களுக்கெல்லாம். இதை நீ வச்சுக்கோ, அதை நீ அம்மாட்ட விடு, இதை நீ தங்கச்சிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலாகும் என்று சொல்லவே நான் கோட்டையை நோக்கி திரும்பினேன். தன் காதில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் அவள் மிகுந்த நிதானத்துடன் திருகை கழற்றி எடுத்து மீண்டும் திருகை பொறித்து அந்த பெண்களிடம் பிரித்து கொடுத்தார். பிரித்து கொடுக்கும் பொழுது ஏதோ சிறிய குழப்பம் ஏற்பட அவள் பொறுமையாக அதை சரியாக பிரித்து கொடுத்தாள். பிறகு மெதுவாக அப்படியே மல்லாக சாய்ந்து படுத்தாள். ஒரு மஞ்சள் துணியால் தன் முகத்தை மூடிய பிறகு புரண்டு தன் கணவருக்கு நெருக்கமாக படுத்து தனது வலது கையை தூக்கி அவர் மார்பின் மீது வைத்தாள். அதன் பிறகு எந்த அசைவுமின்றி காத்திருந்தார். பிராமணர்கள் இருந்தவரின் வாயில் சிறிது அரிசியையும் மீதி அரிசியை அவள் மீதும் தூவினார்கள். பிறகு சிறிது நீரை இருவரும் மீதும் தெளித்தார்கள். பிறகு ஒரு சிறிய கயிறு கொண்டு இருவரையும் சேர்த்து கட்டினார்கள். பிறகு இருவர் உடலும் மற்றவர் கண்களில் மறையும் அளவுக்கு மரக்கட்டைகளை சுற்றி அடுக்கினார்கள்.
குறுக்கு வாக்கில் சிறிது கட்டைகளை அடுக்கிய பிறகு ஒரு பாத்திரத்திலிருந்து எண்ணெய் போன்ற திரவத்தை அந்த பெண் இருந்த பகுதியில் ஊற்றினார்கள். பிறகு மீண்டும் கட்டை அடுக்கினார்கள். இப்போது வெறும் பிறகு குவியலாகவே எனக்கு தெரிந்தது. இதே நேரத்தில் ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே இருந்தவர் அந்த பெண்ணின் தலைப்பகுதி அருகே குனிந்து அவளை கூப்பிடுவது போல் சத்தம் கொடுத்தார். ஏதோ அவளிடம் சொல்வது போல் சொல்லி பின் எல்லோரையும் பார்த்து சிரித்தார். பிறகு முழுவதுமாக வைக்கோலால் மூடினார்கள். எதுக்கு சிரிச்சாருன்னு தெரியல. ரொம்ப சூப்பரான வேலையை செய்ய போகிறோன்ட்டு அந்த சந்தோஷத்தை சிரித்தார் அவர், தெரியல. சுற்றிலும் கயிறால் இறுக்கி கட்டினார்கள். பிறகு ஒருவர் சிறிது வைக்கோலை எடுத்து அருகில் கனன்று கொண்டிருந்த சாண எருக்களில் பற்ற வைத்து அதை சிதையில் போட்டார். பிறகு தீ நன்றாக பற்றுமாறு விசிறிவிட்டார்கள். அப்போது காற்றும் அதே திசையில் வீச தீ வேகமாக பற்றி கொண்டது. ஏதோ ஒரு கிரிச்சிடும் மொழியை நான் கேட்டது மாதிரியும் மற்ற இரைச்சல்களிலிருந்து அதை தனிமைப்படுத்தி கேட்காத மாதிரியும் இருந்தது. அந்த பெண்ணு தான் அலறி இருக்காங்க. பெண்ணை அப்படி இவங்க ஏறலைனாக்க அந்த கும்பல் அவங்கள பிடிச்சி அந்த சிதையில் தூக்கி போட்டுரும். அது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் போய் உட்கார்ந்தது. இல்லைனாலும் ஆட்கள் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கல்ல, அதான். சில நிமிடங்களில் அந்த குவியல் சாம்பலானது. நான் அந்த மொத்த நடவடிக்கையும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். என் பார்வை முழுவதும் அந்த பெண்ணின் மீது தான் இருந்தது. இந்த கொடூரமான சடங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றியதில் பெருமிதம் கொண்டிருந்த மாதிரியும், ஐரோப்பியன் ஒருவன் அதை பார்த்து கொண்டிருப்பது அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதும் கோட்டைக்கு திரும்பிய வழியில் என் சிந்தனையாகவே இருந்தது. அந்த ஐரோப்பியருடைய மனசில் எவ்வளோ ஒரு வருத்தம் பாருங்க. அந்த பெண்ணு மேலே அந்த ஐரோப்பியருக்கு இருந்த அந்த வருத்தம் கூட அங்கே இருந்த அந்த சுற்றி இருந்த பிராமணர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடமையை நாம் செஞ்சிடணும். அது மத கடமை இல்லையா, அதை செஞ்சிடணும். அதனால் அவங்க செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் எதிர்த்து அவுரங்கசீப் பயங்கரமாக சட்டங்கள்லாம் ஈட்டினார். அது மாதிரி ஒரு பெண் பிரச்சனை பண்ணும்போது நான் ஏற மாட்டேங்கிறப்போ அது அவுரங்கசீப்புடைய காதுகளுக்கு வருது. அப்போ அவர் தடுக்கிறார், இது கூடாது அப்படின்ட்டு. அப்போது மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுடைய அதாவது மத சடங்கு, இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, இன்னொருடைய உயிரை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் அதை கேட்குறாரு. இது வரலாறுகளில் பதியப்பட்ட உண்மை. அது அவுரங்கசீப் இந்த மாதிரி சிதையை தடுத்து நிறுத்தின அதுக்காக சட்டம் இயற்றி அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பெண்ணை விடுவிக்கிறார். இதனால் எங்களுடைய மத விகாரங்கள் தலையிடுறான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பிராமணர்களுக்கு கொடி பிடிச்சாங்க. அவுரங்கசீப்பை எப்படியாவது கொண்டு வரணும். அவுரங்கசீப் ஆட்சிக்கு எதிராக கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்துக்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க, அதுக்கு மற்ற ஜாதிகளையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த இந்து மத விரோதிங்கிற பட்ட பெயரை கொடுத்து அதுக்கு மேலே இவர்கள் நிறைய பொய் கதைகள்லாம் நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. அந்த ஆதாரபூர்வமான செய்தியை நான் இப்போ பின்னாடி பதிவிடுறேன். ஓகேயா? இந்த ராஜா ராம்மோகன் ராய்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டார். பெரியார் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கு பிறகு வெள்ளையர்கள் அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பல சட்டங்கள்லாம் இயற்றி இந்த கொடுமையான சட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதினாங்க. ஆக இந்துக்களுடைய சட்டங்களை ஒரு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் முன்னிருந்து பெரியாரியவாதிகள், பகுத்தறிவாதிகள் முன்னிருந்து நடத்தி இன்றைக்கி இந்த சதிங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டில் மற்ற கொடுமைகளும் ஒழியட்டும்.